ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து பார்க்கலாம். புக் பேக் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எழுத்துக்கள் அறிமுகம் ஆவதற்கு முந்தைய காலகட்டம் வந்து என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? வரலாற்றின் பழமையான காலம் அப்படிங்கிறது வந்து பழங்கற் காலம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பழங்கற்கால கருவிகள் வந்து முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டது. இது ஆக்சுவலாக பழங்கற்காலத்தை சேர்ந்தது. இந்த கண்டென்ட் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சிந்து சமவெளி கண்டென்ட் மட்டும்தானே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இல்லை. மெகர்கர் அப்படிங்கிறது வந்து புதிய கற்காலத்தோட வந்து சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசோபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கும் இடையேயான வணிக தொடர்பு இருந்ததை குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கற்கால பண்பாடு. தொடக்க கால ஹரப்பா பண்பாடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா 3000 to 2600. இது தொடக்க காலம். இது வந்து முந்தைய ஹரப்பா, இது வந்து பிற்கால ஹரப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார முறையாக இருந்தது வந்து வேளாண்மை தான் வந்து மெயினான விஷயமா இருந்தது. நெக்ஸ்ட்டு தான் வந்து கால்நடை வளர்ப்பு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைய தொடங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 1900 வீழ்ச்சி அடைய தொடங்குனுச்சு. அவ்வளோதான். இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ.